வணக்கம், வெல்கம் டு எபிசோட் 10 ஆஃப் அறம் திணை பாட்காஸ்ட். நம்ம அறம் திணை பாட்காஸ்ட்ல விளிம்புநிலை மக்கள் மற்றும் காலநிலை மாற்றம் பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுலயும் குறிப்பா சாமானிய மக்கள் காலநிலை மாற்றத்தால எப்படி பாதிக்கப்படுறாங்க, அதுல இருந்து தகவல் வச்சுக்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க, அப்படி பண்ற சில விஷயங்கள் எப்படி காலநிலை மாற்றத்தோட விளைவுல இருந்து தப்பிக்க நமக்கு உதவி பண்ணுது, இப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு என்னன்னா சாதியும் காலநிலை மாற்றமும். நம்ம அறம் திணை பாட்காஸ்ட்ல வந்துட்டு காலநிலை மாற்றம் அப்படின்றது எப்படி ஒரு பெரிய சமூக நீதி பிரச்சனையா இருக்கு அப்படின்றத அதோட ஒரு இன்டர்செக்ஷனாலிட்டிஸா டிஸ்கஸ் பண்ணி நிறைய எபிசோட்ல பார்த்துட்டு வரோம். போன எபிசோட்ல கூட பெண்கள் எப்படி காலநிலை மாற்றத்தால அதிகமா பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத பார்த்திருந்தோம். அந்த மாதிரி இன்னைக்கு எதை பார்க்க போறோம்னா, சாதியால ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் எப்படி காலநிலை மாற்றத்தால இன்னும் விளிம்பு நிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்றத பேசுறதுதான் இன்னைக்கான பாட்காஸ்ட். வாங்க எபிசோட்குள்ள போலாம். இந்திய வரலாற்றிலே ஒரு மிக முக்கியமான சூழலியல் நீதிக்கான ஒரு போராட்டமா நான் பாக்குறது வந்து மகத் சத்தியாகிரகா. ஸோ 1920s மகத்ன்ற ஒரு ஊர்ல சௌதர் டேங்க்ன்ற ஒரு நீர்நிலை இருந்தது. அங்க வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள், தலித்கள் வந்து தண்ணியை யூஸ் பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது, குடிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருந்தது. ஸோ அதை எதிர்த்து 20 மார்ச் 1927 அன்னைக்கு அம்பேத்கரும் இன்னும் பல 1000 தலித் மக்களை கூட்டிட்டு போய் அங்க போயிட்டு தண்ணி, அவங்களோட வாட்டர் ரைட்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியாகிரகம் நடத்தியிருந்தாங்க. ஸோ அந்த அந்த டேங்க்ல போயிட்டு தண்ணியை குடிச்சாங்க. ஸோ இது ஒரு இந்தியாவோட ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் மூவ்மெண்டா இருக்கட்டும், என்விரான்மெண்டல் ஜஸ்டிஸ் மூவ்மெண்டா இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய ஒரு புள்ளியா இருக்கு. ஸோ அது நடந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கே வந்து ரயாட்ஸ் நடந்தது. அந்த ஊர்ல இருக்க கேஸ்ட் இந்துஸ் வந்து உடனே வந்து இதுக்கு அகேன்ஸ்டா நிறைய வேலைகள் பார்த்தாங்க. இத்தனைக்கும் ஒரு 108 குடத்துல வந்து மாட்டோட சாணியும் கோமியத்தையும் கலந்து ஊத்தி அந்த குளத்துல ஊத்தி மந்திரம்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த டேங்கை வந்து பியூரிஃபை பண்ணிட்டோம், இனிமேலுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க சொன்னாங்க. ஸோ இது வந்து அடுத்த 10 வருஷத்துக்கு ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டம் கழிச்சுதான் வந்து இந்த டேங்க்ல இருந்து வந்து எல்லாருமே தண்ணி குடிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வர முடிஞ்சது. ஸோ மகத் சத்தியாகிரகா இருக்கட்டும், இப்ப நடந்த வேங்கை வயல், தமிழ்நாட்டில் நடந்த வேங்கை வயல் இஷ்யூவா இருக்கட்டும், எப்படி தண்ணீர், குடிக்கிற தண்ணீரோட டேங்க்ல வந்து மலத்தை கலந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், தண்ணீர்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசோர்ஸா, மிக முக்கியமான ஒரு ரிசோர்ஸா இந்த கேஸ்ட்ன்ற விஷயத்த வந்து நிலைநாட்டுறதுக்கு ஒரு மிகப்பெரிய டூலா யூஸ் பண்ணப்பட்டு இருக்கு. ஸோ அப்படி பாக்குறப்போ இந்த ரிசோர்ஸ் பொலிட்டிக்ஸா இருக்கட்டும், கேஸ்ட் இருக்கட்டும், அதுக்கப்புறம் கிளைமேட் சேஞ்ச், இந்த மூணுத்துக்கான என்ன மாதிரியான இன்டர்செக்ஷனாலிட்டிஸ்லாம் இருக்கு பினி? நம்ம சூழல் மற்றும் சாதிய ஆதிக்கத்தோட கண்ணோட்டத்துல இருந்து இந்த ரிசோர்ஸ் பாலிடிக்ஸ் அணுகும் போது 2 வகையான கண்ணோட்டத்துல இருந்து இதை பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஒண்ணு, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து ரிசோர்ஸ் இல்லாத மக்களா, மறுக்கப்பட்ட மக்களா வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்னு, காமன் ரிசோர்சஸ்க்கு ஆக்சஸ் மறுக்கப்படுறது அப்படின்றது. இந்த காமன் ரிசோர்சஸ் அப்படின்ட்டு வரும்போது கிணறுகளா இருக்கட்டும் சரி, குளங்களா இருக்கட்டும் சரி, இல்ல குழாய் அடி பம்பா இருக்கட்டும் சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பெரும்பாலும் ஊர்கள்ல தான் இருக்குது. காலனிகள்ல இது எல்லாத்தையும் பாக்குறது ரொம்ப அரிய விஷயமா இருக்குது. அப்போ காலனியை சேர்ந்த மக்கள் இது எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்றதுக்காக ஊருக்கு தான் போக வேண்டிய நிலைமையில இருக்காங்க. இப்ப மகத் சத்தியாகிரகா அப்போ எப்படி சௌதார் குளத்துக்கு வந்து ஒடுக்கப்பட்ட சமூக மக்களை வந்து தண்ணி குடிக்க அனுமதிக்கப்படலையோ, அதே மாதிரிதான் இன்னைக்கும் பல ஊர்கள்ல அங்க இருக்கிற வசதிகளையும் வளங்களையும் ஆக்சஸ் பண்ணிக்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கோ காலனியை சேர்ந்த மக்களுக்கோ அனுமதி மறுக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. இப்படி இருக்கும்போது எந்த ஒரு ரிசோர்ஸையோ ஆக்சஸ் பண்றதுக்கு, விறகா இருக்கட்டும் சரி, தண்ணியா இருக்கட்டும் சரி, இல்ல உணவு வளங்களா இருக்கட்டும் சரி, ஆக்சஸ் பண்றதுக்கும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து அவங்க தினசரி எடுக்கிற பயணம் அப்படின்றது ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. இதுலயும் இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ்ல நம்ம பார்த்திருப்போம், இந்த மாதிரி வீட்டுக்கான வளங்களை சேகரிக்கிற வேலையை வந்து பெரும்பாலும் பெண்கள் தான் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த. இப்படி இருக்கும்போது பெண்கள் தினசரி வளத்தை சேகரிக்கிறதுக்காக ஒரு பயணம் மேற்கொள்ளும் போது ஆதிக்க சாதியினரால வன்முறைக்கு உள்ளாக்கப்படுறதும், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ்க்கு ஆளாகிறதும் நம்ம தினசரி செய்திகள்ல அதிகமாவே இப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதுலயும் நீர்வளத்தை
பத்தி பேசும்போது போன வாரம் வாட்டர் வைப்ஸ் பானிபாய்ன்ற ஒரு விஷயத்த பத்தி பெண்கள் மற்றும் காலநிலை மாற்றம் எபிசோட்ல வந்து நம்ம பேசியிருப்போம். அதுலயும் வந்துட்டு மகாராஷ்டிரா மாநிலத்துல முதல் மனைவி வந்து அதே சாதிய சார்ந்தவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதாவது குடும்பத்தை பாத்துக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கப்படுற பெண் வந்து அதே சமூகத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க. ஆனா வெறும் இந்த தண்ணீர் சேகரிக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணப்படுற 2ஆம் தாரமா 3ஆம் தாரமா கல்யாணம் பண்ணப்படுற பானிபாய் அப்படின்றவங்க பெரும்பாலும் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்களா தான் இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இதுக்கு அடிப்படையில இவங்களுக்கு வந்து நில உடைமை இல்லாம இருக்கிறது, இல்ல ரிசோர்ஸ் ஓனர்ஷிப் இல்லாம இருக்கிறது அப்படின்றது ஒரு அடிப்படை சிக்கலா இருக்குது. இந்த ரிசோர்ஸ் ஓனர்ஷிப் இல்லாத ஒரு விஷயத்தினால பெரும்பாலும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் லேபராகவோ தினக்கூலியாகவோ இன்னொருத்தங்க கிட்ட நின்று கூலி வேலைக்கோ இல்லை ஏதோ ஒரு எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் ஒர்க் என்விரான்மெண்ட்ல தான் வேலை பண்ணதுக்கான நிலைமை வந்து இருந்துகிட்டு இருக்கு. இந்த நில உடைமை இல்லை அப்படின்றது வந்து நம்ம டிசாஸ்டர் காலத்துல ஒரு வெள்ளம் வரும்போதா இருக்கட்டும் சரி, இல்லை ஏதோ ஒரு பெரிய டிசாஸ்டர் நடக்கும்போது அதுக்கான காம்பன்சேஷன்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகுறது வந்து நம்ம ஊர்கள்ல வந்து லேண்ட் பேஸ்டா தான் இருக்கு. எவ்வளோ நில உடைமை இருக்கு, எவ்வளோ நிலம் சேதமாயிருக்கு அப்படின்ற கணக்குல தான் வந்து அந்த காம்பன்சேஷனுமே வந்து அரசாங்கங்கள் வந்து கொடுக்குறாங்க. அப்படின்றப்போ ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கு வந்து இந்த காம்பன்சேஷன்ஸுமே வந்து கிடைக்கிறது இல்லை அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம பொது வளங்களை சார்ந்து வேலை பண்ற புறம்போக்கு நிலத்தை சார்ந்து வேலை பண்ற மக்களோட நிலையை எடுத்துக்கிட்டாலுமே மீனவத்துல கூட ஆத்துல கடல்ல மீன் பண்றவங்க பெரும்பாலும் எம்பிசி சமுதாயத்தை சேர்ந்தவங்களா தான் இருக்காங்க. ஆனா தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து ஏரிகள்லயோ கால்வாய்கள்லயோ குட்டையிலயோ தான் வந்து மீன் பிடிக்கிற நிலைமையில இருக்காங்க. அதுவும் இந்த மீனவர்களுக்கு கடலுக்கு ஆத்துக்கு போறவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபைபர் போட் ஆச்சு இருக்கும். ஆனா தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்க பெரும்பாலும் வந்து கையிலேயே பூச்சி பிடிக்கிறது, தலித் மற்றும் குறிப்பா இருளர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க பூச்சி பிடிக்கிறது, கையில வந்து எறா தடவி பிடிக்கிறது, இந்த மாதிரியான பேசிக்கான ஃபெசிலிட்டிஸ் இல்லாம அவங்க கிட்ட இருக்கிறத வச்சு வேலை பண்ற ஒரு நிலைமை தான் வந்து இருக்கு. இந்த சாதிய கட்டமைப்பை ஒரு ஸ்ட்ரக்சரா மெயின்டைன் பண்றதுக்காகவே வந்து நம்ம ஊர்ல என்ன மாதிரியான சிஸ்டம்ஸ் உருவாக்கிட்டாங்கன்னா வந்து ஆதிக்க சாதியினர்களுக்காக ஊர்ல ஒரு பகுதியும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாவோ இல்ல ஊருக்கு வெளியில வந்து காலனியோ சேரின்ற மாதிரி தலித் மக்களுக்கான ஒரு இடத்தையும் உருவாக்கிட்டாங்க. ஸோ இது பெரும்பாலும் ஜியாகிரபிக்கலா பார்த்தோன்னா எப்படி இருக்கும்னா வந்து உயர்வான பகுதிகள், முக்கியமா வந்து நிலவரம் நல்லா இருக்க பகுதிகள், விவசாய நிலங்கள் நல்ல ஃபர்டைலான இருக்க பகுதிகளில் ஆதிக்க சாதியினர் இருப்பாங்க. அதே வந்து தாழ்வான இருக்க பகுதிகளில் எங்க கொஞ்சம் லேண்ட் டீக்ரேட் ஆயிருக்கோ, ஊருக்கு ஒதுக்குப்புறமாவோ ஊருக்கு வெள்ளையோ வந்து தலித் மக்களை வந்து குடிபெயர்ந்திருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ஊர்களில் வந்து ஊர் தனியாகவும் சேரி இல்லை காலனின்னு தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இப்படி பிரிச்சு வைக்கிறப்ப வந்து அதுவே ஒரு பெரிய ஒரு டிஸ்கிரிமினேஷனா இருக்கு. அதை தாண்டி இந்த கிளைமேட் சேஞ்ச் மாதிரி ஒரு சினாரியோ இருக்கப்ப வந்து அது வறட்சியா இருக்கலாம், வெள்ளமா இருக்கலாம், வந்து இது ஒரு தலித் மக்களை ஒரு மிகப்பெரிய அளவுல பாதிக்குது. ஸோ வறட்சி எடுத்துக்கிட்டோம்னா வந்து நம்ம ஆறுகள் மூலியமா தான் நம்மளுக்கு தண்ணீர் வருது. ஸோ அப்படி பாக்குறப்போ மேல இருக்க பகுதிகளில் வந்து தண்ணி கம்மியா இருக்கப்போ மேல இருக்க பகுதிகளில் இருக்கவங்கலாம் தண்ணியை வந்து அவங்களோட விவசாயத்துக்கோ குடிநீருக்கோ யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து ஃப்ளோர்ல வந்து கீழே இருக்க பகுதிகளுக்கே வராது. அதே இன்னொரு பக்கம் வெள்ளம் வரப்ப என்ன ஆகும்னா ஸோ எக்ஸஸ் தண்ணியை வந்து அவங்க மேல இருக்க பகுதியில் இருக்கவங்க வெளியிடுறப்ப வந்து கீழே இருக்க பகுதிகள் தான் ஃப்ளட் ஆகி ரொம்பவே அதிகமான பாதிப்பு இருக்கும். ஸோ இந்த ட்ரவுட்ஸ் ஃப்ளட்ஸ்னாலையும் அதிகமாக பாதிக்கப்படுறது வந்து காலனியில இருக்க மக்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கப்ப ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸும் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ டிசாஸ்டர் மாதிரி ஒரு டிசாஸ்டரோ இல்லை ஒரு பேரிடர் வரப்ப வந்து அவங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷனே போய் சேர்ந்துருக்காது பல நேரங்கள்ல. அதுக்கப்புறம் அப்போ ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ்க்கு போறதா இருக்கட்டும் இல்லை வெளியேறதா இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் இல்லாததுனால அதுலயுமே ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பு வந்து ஃபேஸ் பண்றாங்க. சரி, இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அதுல என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பார்த்தோம்னா வந்து அங்கேயுமே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் எல்லாமே வந்து ஊர் பகுதிகளில் ஸ்கூல்ஸ்ல தான் வைக்கிறப்போ அங்க வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் தலித் மக்களுக்கு வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் நடக்குது, அங்க உள்ள விடாம இருக்காங்க. ஸோ இது ஒரு டேட்டாவா பார்த்தோம்னா 2019 ஃபானி சைக்ளோன் ஒடிசால வந்தப்போ அங்க பூரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஸ்டடி பண்ணியிருந்தாங்க. அதுல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா வந்து 36% தலித் மக்களை வந்து
அவங்க ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ்ல இருந்து உள்ள விடாம திருப்பி அனுப்பியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கப்போ ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு டிசாஸ்டர் மாதிரி ஒரு சினாரியோஸ்லயுமே வந்து ரொம்பவே அதிகமா தலித் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த காலநிலை மாற்றத்துல சாதின்ற விஷயத்த இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டெவலப்மெண்ட் சினாரியோல பார்க்கும்போது அது திரும்ப ஒரு மாடர்ன் என்விரான்மெண்டல் டிஸ்கிரிமினேஷனா வந்து முடிகிற விஷயத்த தான் நம்மளால பார்க்க முடியுது. இப்போ ப்ரொபோஸ் ஆகிற இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும் சரி, டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டா இருக்கட்டும் சரி, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் அதிகமா தலித் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்ற பகுதிகளில் தான் அமைக்கப்படுறத நம்மளால பார்க்க முடியும். இப்போ நம்ம எண்ணூரை பத்தி பல எபிசோட்ஸ்ல வந்து பேசியிருப்போம். ஷார்ட்டா சொல்லணும்னா எண்ணூர் மணலி அப்படின்ற ஒரு பகுதியில வந்து 32க்கு மேற்பட்ட ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. நார்த் சென்னை ஃபுல்லாவே அதிகமான பொல்யூஷன் வர மாதிரியான கொடுங்கியூர் டம்ப்யார்டா இருக்கட்டும் சரி, இல்ல வேற நிறைய ஆயில் டேங்கர்ஸ், ரிஃபைனரியோட கழிவுகள் போறது அப்படின்ற மாதிரியான பல பொல்யூஷன் இம்பாக்டட் ஒரு கம்யூனிட்டியா தான் நார்த் சென்னை முழுசுமே இருக்குது. நார்த் சென்னையோட காஸ்ட் கம்போசிஷன் அப்படின்றதே வந்து அது பெரும்பாலும் தலித் மற்றும் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்களோட ஒரு குடியிருப்பு பகுதியா தான் அதிகமா இருக்குது. இதே விஷயத்த நம்ம ஹிஸ்டாரிக்கலா பார்க்கும்போது நம்மளோட ஜார்ஜ் டவுன், பாரிஸ்க்கு நார்த் சைட்ல இருக்கிற பகுதியை வந்து பிளாக் டவுன்னு வச்சிருந்தாங்க. அதுக்கு சவுத் சைட்ல இருக்கிற பகுதியை வந்து ஒயிட் டவுன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒயிட் டவுன்ல வந்து பிரிட்டிஷ்காரங்க பெரிய பண்ணையார்கள் அந்த மாதிரியான ஆட்கள் வந்து இருந்தாங்க. பிளாக் டவுன்ல இவங்களுக்கு சேவகம் பண்ற மக்கள் வந்து வசிச்சுட்டு இருந்தாங்க. அதே டிஸ்கிரிமினேஷன் தான், அதோட நீட்சியா தான் இன்னைக்கும் நமக்கு தேவையான வளங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆகிறதா இருக்கட்டும் சரி, கரண்ட் வர்றதா இருக்கட்டும் சரி, பெட்ரோல் டீசல் வர்றதா இருக்கட்டும் சரி, இதுக்கான தொழிற்சாலைகளா இருக்கட்டும் சரி, ஹியூமன் ரிசோர்சஸா இருக்கட்டும் சரி, அதிகமான உழைக்கும் வர்க்க மக்கள் இருக்கிறது வந்து வட சென்னையில அப்படின்றது வந்து சென்னை வாசிகள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்படி இந்த டிஸ்கிரிமினேஷன் வந்து தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இந்திய அளவுல பார்த்தோம்னா எண்ணூர் மாதிரி இன்னும் பல இடங்கள்ல இங்க ஹைலி இண்டஸ்ட்ரியலைஸ் ஜோன்ஸா இருக்கட்டும், மைன்ஸா இருக்கட்டும், ரிஃபைனரிஸா இருக்கட்டும், இதெல்லாம் வர்றது எந்த இடம்னு பார்த்தோம்னா முக்கியமா தலித் மக்களும் பழங்குடி மக்களும் தங்குற இடங்களா தான் இருக்கு. ஸோ இதோட ஹெல்த் இம்பேக்ட்ஸா இருக்கட்டும், லைவ்லிஹுட் லாஸா இருக்கட்டும், பழங்குடி மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபாரஸ்டுக்கான ரைட்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு இழக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. நம்ம மொதல் எபிசோட்லயே பேசியிருந்த மாதிரி இந்த வளர்ச்சின்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு கேள்வியோட பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். எந்த ஒரு திட்டத்தையும் வளர்ச்சி திட்டம்னு சொன்னோம்னா வந்து அது யாருக்கானது, யாரை பெனிஃபிட் பண்ணுது, யாரை இம்பாக்ட் பண்ணுதுன்றதை பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்படி பாக்குறப்ப பெரும்பாலான வளர்ச்சி திட்டங்கள்னு வர்றது வந்து சாமானிய மக்களையும் தலித் மக்களையும் சுரண்டதான ஒரு விஷயமா தான் இருக்கு. நம்ம வந்து கிரவுண்ட்ல வேலை பண்ணும்போது சில நேரங்கள்ல ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா நம்ம எதிர்பார்க்காத மனிதர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்க்காத தருணங்கள்ல வந்து காலநிலை மாற்றம் சார்ந்த உரையாடல்கள் நிகழும். அது வந்து இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். அந்த மாதிரி நடந்த ஒரு விஷயத்த வந்து நான் இந்த எபிசோட்ல குறிப்பா ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். நானும் என் நண்பர் ஒருத்தரும் வந்து தர்மபுரி மாவட்டத்துக்கு ஒரு ஆய்வுக்காக போயிருந்தோம். அந்த ரீசர்ச் அப்படின்றது வந்து ஸ்டடி எதை பத்தி அப்படின்னா, ஜுவனைல் கிரைம்க்கும் சாதிக்கும் என்ன மாதிரியான தொடர்பு இருக்கு, ஏன் அதிக அளவுல கிரிமினலைஸ்டா இருக்கிறது இல்ல கிரைம்குள்ள தள்ளப்படுறது வந்து தலித் மாணவர்களா இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு. அதுல வந்து அதிக ஜுவனைல்ஸ் இருந்த ஒரு பகுதியை சார்ந்த அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கிட்ட பேசும்போது நாங்க வந்து இந்த ஸ்டடி எதை பத்தி இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஃபுல்லாத்தையும் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றோம். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவர் சொல்ற வார்த்தையே கிளைமேட் சேஞ்ச் தாமா இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ட்டு சொல்றாரு. எனக்கா ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. அதை பத்தி டீட்டெயில்டா அவர்கிட்ட பேசும்போது அவர் முன் வச்ச வாதம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, தர்மபுரி மாவட்டம் வந்து சுத்தமா வறட்சியால பாதிக்கப்பட்டு விவசாயம் பொய்ச்சு போன ஒரு மாவட்டம். அங்க பெரிய அளவுல தொழில் வளர்ச்சியுமே வந்து இது வரைக்கும் நடக்கல. ஸோ இதனால பெரும்பாலும் நிலம் இல்லாத இல்ல ரிசோர்ஸ் ஆக்சஸ் எதுவுமே இல்லாத மக்கள் வந்துட்டு வெளி மாவட்டங்களுக்கு, முக்கியமா பெங்களூருக்கு, ஹொசூருக்கு, சேலம் இந்த மாதிரியான மாவட்டங்களுக்கு மைக்ரேட் ஆகி அங்க வந்து வேலை பண்ற ஒரு நிலைமை தான் இங்க இருக்கு. அப்போ தனிச்சு விடப்படுற இந்த குழந்தைகளும் மாணவர்களும் வந்து தவறான வழிகள்ல போறதுக்கான வல்னரபிலிட்டி, அவங்க வந்து ஒரு தப்பான எக்ஸ்போஷருக்கு இன்னும் அதிகமா ப்ரோனா இருக்கிறதுனாலதான்
இந்த மாதிரி கிரிமினல் ரேட்ஸ் வந்து இந்த பகுதியில அதுவும் குறிப்பா தலித் மாணவர்கள் கிட்ட அதிகமா இருக்குது அப்படின்ற ஒரு வாதத்தை வந்து அவர் முன் வச்சாரு. அது கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆனா ஹோலிஸ்டிக்கா நம்ம இந்த மைக்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தையே வந்து ஏன் அதிகமா வந்து தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்க மைக்ரேட் ஆகுறாங்க, அவங்க மைக்ரேட் ஆகும்போது என்ன மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு டிஸ்கஷனுமே இந்த ஒரு எபிசோடுக்கு வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதுவரைக்கும் பேசின விஷயங்கள்ல இருந்தே ஏதோ ஒரு நேச்சுரல் கலாமிட்டியா இருக்கட்டும் சரி, ஏதோ ஒரு கிளைமேட் எக்ஸ்ட்ரீமிட்டியா இருக்கட்டும் சரி, இல்ல மேன்மேட் டிசாஸ்டரா இருக்கட்டும் சரி, புது தொழிற்சாலைகள், தொழில் வளர்ச்சி, இல்ல ஏதோ ஒரு பேரிடர்னால தொழிலை ப்ராப்பர் ஏதோ ஒரு உடைமையை இழக்கிற நிலைமையா இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் அதிகமா எக்ஸ்போஸ் ஆகிறது ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்களா தான் இருக்காங்க. இதனால பல வகைகள்ல வந்து பல பிரச்சனைகள்னால அவங்க இடத்த விட்டு பொழப்ப தேடி இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஐஏஏடி அப்படின்ற ஒரு அமைப்பு செஞ்ச ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, சாமானிய மக்களை விட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அல்லது சோகால் லோகாஸ்ட் பீப்புள் வந்துட்டு கிளைமேட் இம்பாக்டட் ஏரியாஸ்ல மைக்ரேஷனுக்கு மற்றவங்களை விட 3 மடங்கு அதிக வல்னரபிளா இருக்காங்க அப்படின்ட்டும், உடைமைகளை இழக்கிற நிலைமை, வீடு இழக்கிறதோ இல்ல அவங்க மாடு ஆடு ஏதாச்சும் கால்நடைகள் இழக்கிறதோ ஏதோ ஒரு உடைமை இழக்கிற நிலைமை அப்படின்றது 7 மடங்கு மிச்சவங்களை விட அதிக வல்னரபிளா இருக்காங்க அப்படின்றது இந்த ஆய்வு சொல்லுது. இது இன்னும் என்ன அடுத்த கட்டத்துக்கு போய் இன்னும் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்படி மைக்ரேஷனுக்கு தள்ளப்படுற மக்கள் அதிக அளவுல டிராபிக்கிங்க்கு இல்ல இப்போ இருக்கிற மாடர்ன் ஸ்லேவரியான பாண்டட் லேபர்ஸ், ஃபோர்ஸ் லேபருக்குள்ள தள்ளப்படுறது, வாழ்நாள் முழுக்க கடன்ல இருக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்க்கு தள்ளப்படுறதா இருக்கட்டும் சரி, எக்ஸ்பிளாய்டேட்டிவ் ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு போய் வாழ்றதா இருக்கட்டும் சரி, இந்த மாதிரியான சிச்சுவேஷனுக்கு பெரும்பாலும் இந்த மைக்ரேட் ஆகுற மக்கள் வந்து தள்ளப்படுறாங்க அப்படின்ட்டு இதே அறிக்கை வந்து சுட்டி காட்டுது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த மாதிரி மைக்ரேட் ஆகிற மக்கள் பெரும்பாலும் அர்பன் ஏரியாஸ்க்கு வந்து மைக்ரேட் ஆகுறாங்க நிறைய பேர். இப்ப தர்மபுரி செனாரியோ எடுத்தாலே பெரும்பாலும் மக்கள் மைக்ரேட் ஆகிற சிட்டி எதுனா பெங்களூருக்கு வந்து நிறைய பேர் போறாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம சென்னை சிட்டியை எடுத்து பார்த்தோம்னா எல்லாரும் வந்து ஊருக்கு போனாதானே சரி ஊரு காலனி ஊருன்ட்டு பிரிச்சு வச்சிருக்காங்க, அங்கதான் ஜாதி இருக்கு, சிட்டிக்கு வந்தா ஜாதி இருக்காது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா இங்கேயும் பார்த்தா ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள், உழைக்கும் வர்க்க மக்கள் வந்து குடியேறது எங்கன்னா ஸ்லம்ஸ்ல தான் அவங்களுக்கான இடங்கள் கிடைக்குது. திரும்ப இந்த ஸ்லம்ஸ்ல இருக்கிற மக்களுக்கு நம்ம நகரவாசிகளா என்ன பண்றோம், நம்ம நகரம் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்ட்டு பார்த்தா திரும்ப கிளைமேட் சேஞ்ச் அடாப்டேஷன்ன்ற பேர்லயே அவங்களை எவிக்ட் பண்ணி ரீசெட்டில்மெண்ட்ன்ற பேர்ல நகரத்துக்கு வெளியே அவங்க வாழ்வாதாரம் இருக்கிற இடத்துல இருந்து பல மைல் தூரம் தள்ளி தூக்கி வீசுற ஒரு விஷயத்தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இந்திய சமூகம்னு எடுத்துக்கிட்டாவே வந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும், என்ன இஷ்யூ என்ன ப்ராப்ளமா இருந்தாலுமே அதுல முக்கியமான ஒரு ஃபேக்டரா, முக்கியமான ஒரு புள்ளியா வந்து நிக்கிறது வந்து இந்த சாதின்றது ஒண்ணுதான். நம்ம கிட்ட இருக்க சோசியல் ஸ்ட்ரக்சர்ஸ், எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர்ஸ், பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ், இது எல்லாமே வந்து இந்த சாதிய கட்டமைப்பை சேஃப்கார்ட் பண்றதுக்கும் அதை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்குமான வேலைகள் தான் வந்து பார்த்துட்டு இருக்கு. ஸோ அப்படி பாக்குறப்ப கிளைமேட் சேஞ்சும் ஒரு விதிவிலக்கா இல்லை. நம்ம பார்த்த மாதிரி தான் கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்ட்ஸா இருக்கலாம், அதோட ரெஸ்பான்சஸா இருக்கலாம், இது எல்லாத்துலயுமே அதிகமா பாதிக்கப்படுறதுன்றது வந்து தாழ்த்தப்பட்ட சமூகங்களா தான் இருக்கு. ஸோ நம்ம ஊர்ல கிரியேட் பண்ற டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான்ஸா இருக்கட்டும், இல்ல ஸ்டேட் கிளைமேட் ஆக்ஷன் பிளான்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே வந்து இந்த கேஸ்ட்ன்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டா வந்து கொண்டு வர வேண்டியது இருக்கு. அந்த இன்டர்செக்ஷனாலிட்டி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இந்த எதுவுமே வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகாது. இந்தியாவுக்குள்ள மட்டும் இல்லாம உலக அளவுலயுமே வந்து எப்படி ரேஸ், ஜெண்டர், கிளாஸ், எபிலிட்டி இதெல்லாம் வந்து ஒரு வல்னரபிலிட்டியா பாக்குறாங்களோ, அதே மாதிரி இந்த லிஸ்ட்ல கேஸ்டையும் ஒரு இம்பார்ட்டன்ட் கேட்டகரியா சேர்த்துக்க வேண்டிய தேவை இருக்கு. யுஎன்எஃப்சிசியா இருக்கட்டும், ஐபிசிசியா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே வந்து கேஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டா சேர்த்துக்க வேண்டிய தேவை இருக்கு. இந்த ஐபிசிசி 6th அசஸ்மெண்ட், கடைசி அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்ல வந்து கிளைமேட் சேஞ்சை பத்தி பேசுறப்போ ஃபர்ஸ்ட் டைமா டிஸ்ப்ரொபோர்ஷனேட் இம்பாக்ட் ஆன் த மோஸ்ட் வல்னரபிள் கம்யூனிட்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முன்னிறுத்தி இருந்தாங்க. ஸோ அப்ப நம்மளும் வந்து இப்பெல்லாம் யார் சார் ஜாதி பாக்குறா அப்படின்னு வந்து இந்த சாதின்ற ஒரு முக்கியமான முழு பூசணிக்காக சோத்துல மறைச்ச மாதிரி மறைக்காம
அதுல இருக்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை எப்படி ரிசால்வ் பண்ணலான்ற பார்க்க வேண்டிய ஒரு பெரிய கட்டாயத்துல இருக்கும். முக்கியமா கிளைமேட் சேஞ்ச் டயலாக்ஸ்ல இந்த கேஸ்ட்ன்ற ஒரு விஷயத்த வந்து நிறைய பேசணும்னு நான் நினைக்கிறேன். இது போல இன்னும் பல பகிர்வுகளுக்கு ஸ்டே டியூன் டு அறம் திணை பாட்காஸ்ட்.